வணக்கம். இந்த வீடியோல 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் அண்ட் ரிசல்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இது வந்து இந்த ப்ரெடிக்ஷன் டேட்டா அனாலிசிஸ் வச்சு பண்ண ப்ரெடிக்ஷன். இது எப்படி பண்ணிருக்கோம்னா, ஒவ்வொரு தொகுதி வாரியா எந்தெந்த கட்சி போட்டி போடுது, அதுல எந்த கட்சிக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. இங்க ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சி வைஸ் வச்சு நம்ம ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணல, ஆன் அண்ட் ஓவரால் பேசிஸ். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 பாராமீட்டரை நான் தெளிவா சொல்லிடுறேன். ஒண்ணு, இங்க நம்ம ஒரு பார்ட்டி கிளீன் ஸ்வீப் ஆகிற சினாரியோ நம்ம இங்க கன்சிடர் பண்ணல. இன்னொன்னு, டிவிகே ஓட ஃபேக்டர் என்னன்னு தெரியாது. அவங்க எவ்வளோ எவ்வளோ சீட்ஸ் அவங்க ஜெயிப்பாங்கிற ப்ரெடிக்ஷன் இப்ப நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இல்லை. அதனால அதை நம்ம கன்சிடர் பண்ணல. ரொம்ப மினிமலா தான் கன்சிடர் பண்ணி இந்த ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்ப பார்த்தோம்னா 234 சீட்ல திமுக கூட்டணியில திமுக சிம்பல்ல 178 தொகுதிகள்ல போட்டி போடுறாங்க. அண்ட் அவங்களோட கூட்டணி கட்சிகள் லைக் விசிகா, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், தேமுதிக எல்லாரும் சேர்ந்து 56 சீட்ஸ் போட்டி போடுறாங்க. ஸோ அதே மாதிரி ஏடிஎம்கே கூட்டணியில ஏடிஎம்கே சிம்பல்ல ரெட்டையில 172 சீட்டு போட்டி போடுறாங்க. அமமுக, பிஜேபி அண்ட் பாமக சேர்ந்து மீதி 62 சீட்ல போட்டி போடுறாங்க. இப்ப இந்த டீட்டெயில் அனாலிசிஸ்குள்ள நம்ம போக போறோம். திமுகவும் அதிமுகவும் நேரடியா 137 தொகுதிகள்ல போட்டி போடுறாங்க. இந்த 137 தொகுதிகள்ல இப்ப நம்ம டிவிகே ஃபேக்டர் 0%. லைக் இந்த 137 தொகுதிகளும் அதிமுக இல்லாட்டி திமுக தான் ஜெயிக்குதுன்ட்டு நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வந்துதான் இந்த ப்ரெடிக்ஷனை பண்றோம். ஈக்குவலா பிரிச்சுக்கிறாங்க இந்த 137 தொகுதிகள்ல. டிவிகே இந்த 137ல இருந்து எந்த சீட்டும் ஜெயிக்கல, 0%. அப்படி பார்த்து ஏடிஎம்கே ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் எடுக்குது வச்சுட்டோம்னா, க்ளோஸ் ஃபைட் இங்க விஜய் கட்சி வந்தனால க்ளோஸ் ஃபைட் போய் 60% சீட்ல ஏடிஎம்கே ஜெயிக்குது. அண்ட் திமுகவோட கூட்டணி கட்சிகளோட அதிமுக போட்டி போடுற தொகுதிகளில் 80% சீட் கன்வர்ஷன் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இதுல அதிமுக 82 சீட்டு திமுகவை எதிர்த்து வெல்லும். அண்ட் திமுக கூட்டணி கட்சிகளை எதிர்த்து 28 சீட்டுகள் வெல்லும். மொத்தமா 110 சீட்டுகள் ஜெயிச்சு மெஜாரிட்டியோட கொஞ்சம் கம்மியில நிற்கும். அதே பெர்சன்டேஜ் ஆஃப் வின்னிங் லைக் திமுக அதிமுகவை எதிர்த்து 60% சீட்ல ஜெயிக்குது. அண்ட் அதிமுக கூட்டணி கட்சிகளை எதிர்த்து போட்டி போடுற தொகுதியில 80% சீட்டு ஜெயிக்குதுன்னா, 82 சீட்டு அதிமுகவை எதிர்த்து ஜெயிக்கும். அண்ட் அதோட கூட்டணி கட்சிகளை எதிர்த்து 33 சீட்டு ஜெயிக்கும். மொத்தம் 115 சீட்டு ஜெயிக்கும். இங்கேயும் இட் இஸ் லெசர் தென் த மெஜாரிட்டிக்கு 117 சீட்டு வேணும். இங்க 115 தான் எடுப்பாங்க. இல்ல இப்ப ஒரு நல்ல ஃபைட்டு 2 பேருமே கொடுக்குறாங்க. லைக் 70% அதிமுக திமுகவை எதிர்த்து போட்டி போற தொகுதிகளில் 70% அதிமுக ஜெயிக்குது. அண்ட் திமுக கூட்டணிகள் எதிர்த்து அதிமுக போட்டி போடுற தொகுதிகளை 90% ஜெயிக்குதுன்னு பார்த்தா, அது திமுக எதிராக 96 ஜெயிக்கும். திமுக கூட்டணிகளுக்கு எதிராக 32 சீட்டு ஜெயிச்சு, சரி 96 32 ஜெயிச்சு கடைசியா 128 சீட்டுகள் ஜெயிக்கும் அதிமுக மட்டும். திஸ் வில் பி கிளியர் மெஜாரிட்டி. அதே மாதிரி இப்ப திமுக அதிமுகவை எதிர்த்து 70% ஜெயிக்குது. அண்ட் அதிமுக கூட்டணிகள் எதிர்த்து 90% ஜெயிக்குதுன்னா அவங்க 133 சீட்டுகள் ஜெயிப்பாங்க. இதே நம்ம ஒரு க்ளோஸ் ஃபைட்டா எடுத்து பார்க்கிறோம். டிவிகே ஃபேக்டர் 10% வருது. க்ளோஸ் ஃபைட்ல 10% வருதுன்னு பார்த்தோம்னா, இட் வில் பி லெசர் தென் தி மெஜாரிட்டி. இப்ப நம்ம அடுத்த ப்ரெடிக்ஷன் போலாம்.
திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி எப்படி இதுல அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? பிஜேபி போட்டி போடுற 33 தொகுதிகள்ல பிஜேபி சிம்பல்ல, இங்க தமாகவும் பிஜேபி சிம்பல்ல தான் போட்டி போடுது. அதுல 25 தொகுதிகள்ல டிஎம்கேவை எதிர்த்து போட்டி போடுது. அது இட் வில் பி டஃப் ஃபைட் ஃபார் பிஜேபி. அதுல 10% சீட் கன்வர்ஷன் நடந்துச்சுன்னா 3 சீட்டு ஜெயிப்பாங்க. அண்ட் அண்ட் வேற கூட்டணி கட்சிகளை எதிர்த்து போட்டி போடுற தொகுதியில 50% வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பிஜேபி 8% ஓட் ஷேர் நடக்கும், சீட் கன்வர்ஷன் நடக்கும். இதே தான் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும். எந்த கூட்டணி கட்சியும் கூட்டணி கட்சி எதிர்த்து போட்டி போடும்போது ஒரு 50% வெற்றி வாய்ப்பு இருக்கு. பிரதான கட்சியை எதிர்த்து போட்டி போடல, லைக் திமுகவையோ அதிமுகவே எதிர்த்து போட்டி போடும்போது 10% தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாருமே காங்கிரஸ் 10 சீட்டு ஜெயிக்கும், விசிக 3 சீட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, தேமுதிக 4 சீட்டு, சிபிஐ 1 சீட்டு, சிபிஎம் 3 சீட்டு ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப டிவிகே ஃபேக்டருக்கு போறோம். இந்த 21 தொகுதிகள் ரொம்ப குரூஷுவலான தொகுதி ஃபார் டிவிகே. ஏன்னா இந்த 21 தொகுதிகள்லயும் டிஎம்கேவும் போட்டி போடல, ஏடிஎம்கேவும் போட்டி போடல, அவங்களோட கூட்டணி கட்சிகள் போட்டி போடுது. இங்க ஏன் டிவிகேக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம்னா, டிவிகே விஜயோட ஃபேன்ஸ் அண்ட் டிவிகேக்கு ஓட்டு போடலாம் நினைக்கிற ஆட்கள் திமுகலையும் இருக்கலாம், அதிமுகலையும் இருக்கலாம். இந்த 21 தொகுதிகளிலும் திமுகவும் அதிமுகவும் நேரடியா போட்டி போடாத பட்சத்துல அவங்களோட தொண்டர்கள், முக்கியமா இளைஞர்கள் டிவிகேக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஓட் கன்வர்ஷன் நடந்து அது குறைஞ்சது 30% சீட் கன்வர்ஷனா நடந்துச்சுன்னா இந்த 21 தொகுதியில 6 தொகுதிகள் தாவேகா வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுவே ஒரு குட் ஷோவா போய் 50% இதுல சீட் கன்வர்ஷன் பண்ணாங்கன்னா 11 சீட்டு இந்த 21 தொகுதிகள்ல இருந்து தாவேகா வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் 6-10% இந்த தொகுதியில இருந்து தாவேகா வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபைனல் ப்ரெடிக்ஷன், இப்ப ஒரு க்ளோஸ் ஃபைட் போகுது, அட்வான்டேஜ் ஏடிஎம்கே வந்துச்சுன்னா 110 சீட்ல ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, விச் இஸ் லெசர் தென் த மெஜாரிட்டி. அது அட்வான்டேஜ் டிஎம்கே வித் க்ளோஸ் ஃபைட் வித் ஏடிஎம்கே போச்சுன்னா 115 சீட்டு அகைன் லெசர் தென் த க்ளோஸ் மெஜாரிட்டி. இல்ல ரெண்டு பேருமே குட் ஷோ, ஏடிஎம்கே நல்லா திமுகவை எதிர்த்து வென்றாங்கன்னா 130 எடுத்து கிளியர் மெஜாரிட்டிக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி டிஎம்கே அதிமுக அதிமுகவை எதிர்த்து போட்டி போடுற மெஜாரிட்டியான சீட்ல ஜெயிச்சாங்கன்னா அவங்க 138 தொகுதிகளில் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே திமுக அதிமுக நேரடியே களங்கால்ன்ற இடத்துல 10% சீட்ல டிவிகே ஓட் கன்வர்ஷன் சீட் கன்வர்ஷனா நடந்துச்சுன்னா திஸ் வுட் பி எ கேம் சேஞ்சர் ஃபார் தமிழ்நாடு. ஏன்னா இங்க மெஜாரிட்டி கிடைக்காது. ஏடிஎம்கே அட்வான்டேஜ் ஏடிஎம்கே வாழ்ந்தாலும் அவங்க 90 சீட்ஸ்ல தான் நிற்பாங்க. அட்வான்டேஜ் டிஎம்கே வாழ்ந்தாலும் தே வில் பி லெஸ்ஸர் தென் 100. 2006 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் மாதிரி நிற்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க டிவிகே ஃபேக்டர் பெருசா இல்லாம இருந்து திமுகவோ அதிமுகவோ தான் வெல்றாங்கன்னு பார்த்தோம்னா அதை எதிர்த்து வர எதிர்கட்சிகள், அது திமுகவா இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம், அவங்க வலுவான எதிர்கட்சியாகத்தான் இருக்கும். வித் ப்ரெடிக்ஷன் லைக் 80 to 90 சீட்ஸ். இப்ப அதிமுக கூட்டணி கட்சிகளோட வெற்றி வாய்ப்புகள் பார்த்தோம்னா 15 சீட்டுகள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக கூட்டணி கட்சிகள். அண்ட் திமுக கூட்டணி கட்சிகள் 18 சீட்டுகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது என்னோட டேட்டா பேஸ்
டேட்டா அனாலிசிஸ் தான் இது. நான் ஒவ்வொரு தொகுதி வாரியா கேண்டிடேட் வச்சு ப்ரெடிக்ட் பண்ண ப்ரெடிக்ஷன் இல்லை. இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தோடனே ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ.